இன்று நாம் அன்னபூர்ணா இலை என்ற மூலிகை வகை பற்றி பார்ப்போம். இது 1.6 மீட்டர் முதல் 4.5 மீட்டர் வரை வளரும் தாவரமாகும். மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த தாவரத்தின் இலைகள் வாசனை மிகுந்து காணப்படுகிறது. இதற்கு ரம்பை இலை என்றும் அழைக்கிறார்கள். இந்த இலைகளை வீட்டு தாவரமாக வளர்த்து பல நன்மைகளை நாம் பெற முடியும். இந்த தாவரத்தை குருமா, குழம்பு, பிரியாணி, பிரிஞ்சி சாதம், மசாலா போட்டு செய்யும் குழம்புகள் உள்ளிட்டவைகளில் கருவேப்பிலை தாளிப்பதைப் போல் தாளித்து விடலாம். இந்த ரம்பை இலையை பயன்படுத்தி மூட்டு வலிக்கு என எண்ணெய் தயாரிக்கப்படுகிறது. இந்த எண்ணெயில் ஃபைட்டோகெமிக்கல்ஸ் நிறைந்துள்ளன. இது மூட்டு வலி மற்றும் தசைப்பிடிப்பு பிரச்சனைகளை தீர்க்கும். ரம்பா இலையில் பீட்டா கரோட்டின், வைட்டமின் சி உள்ளிட்ட அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. இந்த ஊட்டச்சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் தொற்றுகளில் இருந்து காக்கிறது. இந்த இலையில் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றங்கள் தீங்கு விளைவிக்கும் நச்சுகளை எதிர்த்து போராடுகிறது. அந்த வகையில் புற்றுநோய் பரவலுக்கு காரணமாக உள்ள செல்களை அழிக்க இந்த இலை பயன்படுகிறது. 2 டம்ளர் நீரில் 4 ரம்பை இலைகளை சேர்த்து கொதிக்க வைத்து பின்னர் வடிகட்டி 2 வேளை குடித்து வந்தால் நரம்பு மண்டலம் வலுப்பெறும். இது நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது. இரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக்கும் குணம் இதற்கு உண்டு. இந்த ரம்பை இலையை தொடர்ந்து உண்டு வந்தால் முடி கொட்டும் பிரச்சனை குறையும், சரும எரிச்சலும் அடங்கும். இந்த இலை பாம்பு கடிக்கும் விஷத்தை முறிக்க பயன்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் எது உண்மை என தெரியவில்லை. இந்த இலையை நிழலில் காய வைத்து வீட்டில் வைத்தால் போதும், வீடே வாசனையால் தூக்கும். பிரியாணி இலையின் வாசனைக்காகவே இதை பயன்படுத்தப்படுகிறது. இந்த இலை ரம்பையாகும். இதில் ஏராளமான சத்துக்கள் இருப்பதால் இதை வீட்டு தோட்டத்திலேயே வைக்கலாம். நிழலில் வைத்தால் போதும், நன்கு மளமளவென வளர்ந்துவிடும்.